Hi friends, வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? பசவன்குடியில் இருக்க பிக் புல் டெம்பிள் கிட்டே இருக்கோங்க. இங்கே வந்துட்டு நவம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதம் லாஸ்ட் மண்டே கடலைக்காய் பண்டிகைன்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அது 1 வீக் நடக்குது. அதனால் அதை பார்க்கலான்னு வந்திருக்கோங்க. இதுக்காக நம்ம மெட்ரோ ஏறிட்டு நேஷ்னல் காலேஜ் ஸ்டாப்பில் இறங்கணுங்க. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் இந்த ஏரியாவுக்கு போகணும். இந்த பண்டிகை எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, ரொம்ப முன்னாடி காலத்தில் ஃபார்மர்ஸ் எல்லாம் கடலக்காய் விளைச்சல் போட்டுட்ருக்கும் போது நைட்டில் ஏதோ ஒரு அந்த செடியெல்லாம் அழிச்சிட்டு போகிறத பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபார்மர் இருந்தப்போ ஏதோ ஒரு காளை மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது சிவனோட நந்தி தான் வாகனம், சிவனோட வாகனம் நந்தி தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் வயலில் விளையிற முதல் கடலைக்காயை உங்களுக்கு காணிக்கையாக படைக்கிறோன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அதுலேருந்து அந்த மாதிரி நடக்கலைங்களாமா. ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் விளையிற கடலைக்காயை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டாக இவங்க கார்த்திகை மாதத்தில் வர லாஸ்ட் மண்டே அன்னைக்கு இந்த பிக் புல் டெம்பிளில் இருக்க நந்திக்கு படைக்கிறாங்க. நந்தி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் நிறைய கோயில் இருக்குங்க. ரேணுகா எல்லம்மா டெம்பிள்னு இருந்தது, அதுக்கப்புறம் விஷ்ணு கோயில் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா கும்பிட்டு தான் போக போகிறோம். இங்கே அந்த வாரம் திங்கக்கிழமை படைக்கிறதுக்காக கடலக்காய் மாலை செஞ்சிட்ருந்தாங்க. அங்கே சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா இங்கே ரங்கநாதர் கோயில், விஷ்ணு கோயில், முருகன் கோயில்னு எல்லாருமே சாமி சிலை வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக கும்பிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து தான் நடக்கணும். நேராக போனோம்னா பிக் புல் டெம்பிளுக்கு கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுங்க. ஸோ அங்கே விநாயகரை கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பால ஆஞ்சநேயர்னு இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டு நம்ம நேராக கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலேயே இந்த மாதிரி நிறைய சிலை வச்சுருந்தாங்கங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டோம். போகிற வழி ஃப்ரீயாக தாங்க இருந்தது, ஆனால் கோயில்கிட்ட போக போக ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ அங்கே போனால் மரத்துக்கெல்லாம் நல்லா லைட் செட்டிங் பண்ணி அந்த பண்டிகைக்காக எல்லா போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம லைனில் வெயிட் பண்ணி நேராக போகணுங்க. அங்கே போன உடனே கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும் போதே நல்ல பெரிய நந்தி சிலை சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். அப்படியே கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிக் புல் டெம்பிள்னு போர்டு வச்சுருந்தாங்கங்க. ஸோ அதில் படித்தது தான் நான் சொன்ன ஹிஸ்ட்ரி. சாமி கும்பிட்டு திருநீர் பூசிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. வெளியே வர வழியிலையும் இந்த மாதிரி நிறைய சிலை இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே லைனாக பார்த்துட்டே வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த கடலைக்காய் பரிசை, இந்த கடலைக்காய் பண்டிகைக்கு அங்கே அதை ரெஃபர் பண்ணுற மாதிரியும் ஒரு சிலை இருக்குது. இதெல்லாம் லைனாக பார்த்துட்டே வந்தால் நிறைய கடை இருந்ததுங்க. இந்த பிக் புல் டெம்பிள் பக்கத்துலேயே தொட்ட கணபதி கோயில்னு இருக்காங்க. தொட்ட கணபதி கோயில் போயிட்டு அங்கே விநாயகரை கும்பிட்டு நம்ம வெளியே வந்தோம். வெளியே வர வழி எல்லாமே சுற்றி சுற்றி இந்த மாதிரி சிலைங்க தாங்க வச்சுருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு ரியலாகவே ஏதோ ஒரு மாடு தான் நிற்கிதோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் அது சிலை சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி கடலைக்காய் நிறைய கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வர வழியில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அன்னைக்கு நாள் ஆன்மீக பயணத்தோடு ஃபுல்ஃபில் ஆச்சுங்க. ஸோ நீங்களும் பெங்களூரில் இருக்கீங்க இல்லை பெங்களூர் வரீங்க அப்படின்னா இந்த பிக் புல் டெம்பிள், தொட்ட கணபதி டெம்பிள், அங்கே பக்கத்துலேயே இருக்க ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.